ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த இடம் வந்துருச்சு பாருங்கள். நம்ம வந்து முன்னாடி ஜாயிண்ட் பண்ணோம்ல, மொதல் ஒயரு, ரெண்டாவது ஒயரு இதோ இருக்குது. மொதல் ஒயர் ஜாயிண்ட் பண்ண இடம் வந்துருச்சு. இந்த 4 வரையும் நான் இப்படி பின்னியிருக்கேன் பாருங்கள். இந்த 2 ஒயரையும் இப்போ ஜாயிண்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். இந்த ஒயரை அப்படியே கொண்டு போகிறோம். ஒயரை இந்த சைடில் நம்ம ஜாயிண்ட் பண்ணுறோம். இது வந்து இன்னொரு நடி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். புரிஞ்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சால் செய்யுங்க, இல்லாட்டினாக்கா கஷ்டப்பட்டு நீங்கள் செய்ய வேணாம். அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, என் கூட ஏட்டி முட்டி போயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல வேணாம். இதை பாருங்கள், புரிஞ்சிருந்தா யூகமாக செய்கிறாந்தா செய்யுங்க. இது இப்போ வந்து இதை வந்து முதல் புட்டுட்டு பின்னணும். அதை வந்து இந்த வயரில் இதுக்கு நேராக உள்ள வரிசை தான். இந்த வரிசையில் நம்ம சொருகிறோம். 2 நாட்டில் சொருவிட்டு பட்டையாக இழுத்து வரும். நல்லா இழுத்துக்கிட்டு அப்படியே கீழே கொண்டு போயிடும். 2 நாட்டில் சொருவி இழுத்துக்கிட்டு கீழே கொண்டு போய் நேராக கொண்டுட்டு போயிடும். இது வந்து இந்த சாஃப்டாக இருக்கும் ஒயரு, ஒன்றும் கையிலலாம் குத்தாது. தாராளமாக நீங்கள் போடலாம். இது வந்து ரொம்ப இழுத்தோன்னே ஒயர் வந்து கொஞ்சம் சுருங்குற மாதிரி தெரியுது. இதை அவுத்துட்டு பாருங்கள். இப்படி போட்டு நல்லா இழுத்தோன்னே அந்த ஒயர் வந்து கொஞ்சம் பெறாடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் அவுத்துட்டு அதை போட்டுட்டேன். இது நார்மல் நாட்டு போட்டாச்சு. இதை என்ன பண்ணுறான், முதல் வெட்டி விட்டது தான் இது. அதுக்கு நேர் வரிசையில் 2 நாட்டு சொருவிக்கங்க. இதுக்கு நேராக இங்கே பாருங்க, கிட்ட வச்சு காட்டுறான். சொருவிக்கங்க. அது கொஞ்சம் இதில் போடணும். இதுக்கு நேராக உள்ளதில் 2 ஒயரில் நம்ம சொருகிறோம். சொருவி இது பட்டையாக வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, இழுத்துக்கிட்டு இதை வந்து ரொம்பவும் இழுக்க வேணாம். இப்படி இது மேலே கீழே அப்படியே சொருகிட்டு வந்துடணும். ஏன்னா ஒயர் வந்து பெறலுது. ஏன்னா இது வந்து சாஃப்டான ஒயரு, 50-50 ஒயரு, அதனால் பெறலுது. இதை நீட்டாக இங்கே சொருகிட்டோம். முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணுறோம், திட்டமாக உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி இந்த ஒயரை என்ன பண்ணுறோம், இப்போ ஏணிப்படி முடிச்சு போடுறோம். எப்பொழுதுமே சொருவிக்கிட்டு போடுங்க. இல்லாட்டினா நீங்கள் இதை போட்டுக்கிட்டு கூட சொருவுங்க, அது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து சொருவிக்கிட்டு தான் போடுவேன். இதை இப்படி மடித்து இந்த லூப்பில் ஓப்பன் போட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இது உள்ள ஒயர் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் இழுத்து போகிற மாதிரி இருக்குது. மேலே வர வர கரெக்டாக போட்டுடலாம். நீங்கள் இப்படி இழுத்துக்கிட்டு இதையும் இழுத்துக்கிட்டு இதை இப்படி இழுத்து இங்கே கொண்டு வரணும். இதை வந்து மறுபடியும் இப்படி பின்னக்கூடாது. இந்த ஒயரை அப்படியே இருக்கட்டும்னு அடுத்த வருஷம் நம்ம பார்க்கணும். நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன்னா அந்தமாரியே நீங்கள் செய்யுங்க. அடுத்த வருஷம் இது வந்து இப்போ இருக்க இந்த ஒயர் வந்து இப்படியே பின்னிட்டு வரும். எப்பொழுதும் அந்தமாரி பின்னக்கூடாது. ஏன்னா பூ போகிறதுக்காக மாற்றி நம்ம பின்னிக்கிட்டு வரோம். இந்த பூ ஒரே தெரியாக வர மாதிரி. அதனால் அடுத்த ஒயர் இருக்குது பாருங்கள், அடுத்த ஒயரை வந்து இது வரைக்கும் பின்னணும். இங்கேயும் ஏணிப்படி முடிச்சு போட்டுடணும். இந்த ஒயர் கீழே நம்ம போட்டோமே அந்த ஒயரையும் சேர்த்து நம்ம பின்னணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நார்மல் நாட்டு தோருக்கு கீழே இதுக்கு மேலே வந்து சிவன்கண் நாட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த கீழே உள்ள ஒயரு இதை இருக்குது பாருங்கள். இது வந்து இதில் தான் சிவன்கண் போகணும். இப்படி போட்டு இந்த ஒயரோட சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இதை இப்படி மடித்து இது இருக்குது அந்த ஒயர் வழியால் இப்படி விட்டணும். இழுத்துக்கிட்டோமா, இது வந்து மேலே இருக்குது. அந்த ஒயரை இப்படி உள்ளே தள்ளி இப்படி இழுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து இதோ போயிட்டு பாருங்கள், உள்ள ஒயர் போயிட்டா. இப்போ என்ன பண்ணுறான், இந்த 2 பேரையும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயிண்ட் பண்ணுறோம். இந்த ஒரு இது வந்து சொருவி ஜாயிண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் மேலே கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நார்மல் நாட்டு இது சேர்த்து பின்னினது இருக்குது, உள்ளே இருக்குது. இது கவனமாக பார்த்து தான் போடணும்.
ஏன்னா இப்போ நம்ம வந்து 4 ஒயர் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம பின்னணும். அடுத்தது ஏன்னு பிடிக்கணும். ஒயர் அப்படியே சிக்கிக்குது, பெருசாக இருக்குல்ல. சிவன் கண்ணாட்டு போட்டாச்சு. இதோட முடியுது, இந்த வரிசை இதோட முடியுது. முடிஞ்சோடனே இப்போ வந்து இதில் வந்து பாருங்க ஏணிப்படி முடிச்சு போடும். இதை என்ன பண்ணுறான், இந்த மாதிரி சொருனா மாதிரியே 2 நாட்டில் சொருவிக்குங்க. அப்படியே நேராக கீழே ஊற்றிக்கிட்டேன். ஒயர் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் சொருவிக்கங்க. இந்த சைடில் 2, இந்த சைடில் 2, 4 நான் சொருவிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதை சொருவிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணுறோம், 6 மணி நேரத்துக்கு பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு. இது ஒன்றுத்தையும் ஒரு வீடியோ எடுக்கிறதா இல்லை 2 வீடியோவாக சேர்த்து போடுறதான்னு தெரியல. இந்த ஒயரை எடுத்து இழுக்கிறதுக்குள்ளே எதை சிக்கு ஒன்று போய்ட்டு லூஸ் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறான், இதை மடித்து இது உள்ளே விட்றோம். விட்டு இந்த ஒயரை உள்ள விட்டு இப்படி எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து பின்னாடி வந்துடும். இது வந்து இதையும் இப்போ பின்னக்கூடாது, அப்படியே இருக்கணும். இப்போ வந்து இந்த பச்சை ஒயரை தான் பின்னிட்டு வரணும். இந்த பச்சை ஒயரை 2ஐயும் இப்போ நம்ம பின்னிட்டு வந்துட வேண்டியதான். பெரிய கூடங்கிறதுனால ஒயர் சிக்குது. ஒயரை இழுத்து போடுறோம். போட போட மேலே கரெக்டாக வந்துடும். ஏறுங்க. இப்போ வந்து இந்த பச்சை ஒயர் நார்மல் நாட்டு தான் வருது. நார்மல் நாட்டு போகிறோம். இப்போ வந்து சிவன் கன்று. இந்த சிவன் கன்று போடாமல் மொதல் ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒயரையும் உள்ளே இப்படி பாருங்கள் முதல் செஞ்ச மாதிரி உள்ளே தள்ளி இப்படி இழுத்துக்கணும். இழுத்து மேலே கொண்டுட்டு வந்துட வேண்டியதான். அப்படியே இப்படி இது உள்ள வெளியில் உள்ள ஒயரை அப்படியே உள்ளே தள்ளிக்க வேண்டியது. இப்போ சிவன் கண் போட்டோமா, இப்போ வந்து நார்மல் நாட்டு. அடுத்தது சிவன் கன்று. அந்த ஒயர் ஜாயின் பண்ணோமே அது வரைக்கும் நம்ம பின்னிட்டு வந்துட வேண்டியதான். இதை இப்போ 2வது ஒயர் வந்து அடியில் இருக்க அதையும் சேர்த்து பின்னணும். இப்போ வந்து சிவன் கன்று போட போகிறோம். தோருக்கு பாருங்கள் ஒயரு அடியில் 2வது ஒயர் அடியில் விட்டோமே அதையும் சேர்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணோம், சிவன் கண்ணுக்கு இந்த ஒயரை மடிக்கிறோம். இந்த ஒயரை அடியில் இருக்குது பாருங்கள், அதோடு சேர்த்து இப்படி போட்டுக்கணும். நல்லா பாருங்கள், தெளிவாக கிட்ட பொறுமையாக காட்டுறேன். நான் புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. இதை வந்து அப்படியே உள்ளே தள்ளிக்கணும். இப்போ 2 ஒயரையும் சேர்த்து வச்சு பின்னி உள்ளே நம்ம தள்ளிட்டோம். தள்ளிட்டு அதுக்கப்புறம் நார்மல் நாட்டு. இப்போ இன்னொரு ஒயர் இருக்குது, அதையும் நம்ம பின்னணும். இங்கே பாருங்கள், உள்ளே தள்ளியிருக்கும் பாருங்கள். இந்த ஒரு ஒயரு, இது வந்து 2வது ஒயரு, இது ஃபஸ்ட்டு ஒயரு, இது 2வது ஒயரு உள்ளே தள்ளியிருக்கும் பாருங்கள். இப்படியே வரும், ஏணிப்படி முடிச்சு மாதிரியே தான் மேலே வரும். ஆனால் உள்ளேயும் தள்ளி இந்த இடத்துல பின்னணும் தான். இப்போ வந்து இந்த மேலே உள்ள பச்சையை நம்ம வந்து அது வரைக்கும் பின்னிக்கிட்டு போகிறோம்.
இப்போ வந்து சிவன் கன்று இதில் போடணும். நார்மல் நாட்டு. இப்போ வந்து சிவன் கன்று போடுறான். அடியில் வந்து ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வந்து சேர்த்து அப்படியே போட்டு வந்துடணும். எந்த ஒயருமே விடக்கூடாது. 2 ஒயர் இருக்கா, 2 ஒயருமே 2 நாட்டுக்கும் 3 நாட்டுலையும் சேர்த்து பின்னிட்டு வந்துடணும். பின்ட்டு வந்து இது உள்ளே தள்ளிடணும். பின்னும் போது மேலே தான் வரும், அது அப்படி வேலை உள்ளே தள்ளிக்கணும். அப்புறம் நார்மல் நாட்டு. அப்புறம் சிவன் கன்று. அப்புறம் நார்மல் நாட்டு. இதெல்லாம் பின்னினா ஈஸியாக பின்னிடலாம். இந்த ஒரு வரி தான் பின்னும் போது கரெக்டாக பின்னணும். இதெல்லாம் அப்படியே பின்னுனா தப்பாக இருந்தாலும் காட்டி கொடுத்துறோம். இப்போ சிவன் கன்று அடியில் ஒரு ஒயர் இருக்குது, அதை நம்ம சேர்த்து பின்னிடுறோம். இதை பாருங்கள், சேர்த்து இது உள்ளே விட்டுரும். பொறுமையாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதை பாருங்கள். இதேமாரி நீங்கள் போட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து சொருவுறது கிடையாது, சேர்த்து பின்னுறது தான் அடுத்த வருஷம். ஒரு கண்டா 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரித்து எடுத்து இதேமாரி பின்னிக்கிட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுறான், இதில் ஒரு 3 நாட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சேப்பு ஒயரை எப்படி மேலே தூக்குறதுன்னு காட்டுறான். இங்கே பாருங்கள். முடி பறக்கு. வெள்ளிக்கிழமையாக தலை குளித்தது அப்படியே முடி மூஞ்சிக்கு வருது, பின்ன விட மாட்டேங்குது. அடுத்தது சிவன் கன்று. ஓட விடாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதோட நிப்பாட்டுவோம். இப்போ வந்து 1 2 3 4 நாட்டு பின்னிருக்கோம். இந்த ஒயர் இல்லாமல் 4 நாட்டு பின்னிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த சைடு மொதல் ஒயர் நம்ம விட்டோமே, எங்கே இது உள்ளுக்குள்ளே விட்டோம் பாருங்கள், மொதல் வரிசையில். இது 2ஆவதாக விட்ட ஒயரு இதில் இருக்குது. முதல்ல விட்ட ஒயரு இதோ இருக்குது பாருங்கள். இது வந்து 2ஆவதாக உள்ள விட்ட ஒயரு. இது வந்து உள்ள விட்ட ஒயரு. பின்னி முடிச்சுட்டு மேலே கொண்டு வந்த ஒயரு. அதில் நம்ம பின்ன போகிறோம். பின்ன போகிறோன்னாக்கா இங்கே பாருங்கள், இது வந்து சிவன் கன்று. இது சாதா முடிச்சு, இது சிவன் கன்று. இப்போ சிவன் கண்ணில் தான் இப்போ நம்ம போட போகிறோம். சிவன் கன்று மேலே சாதா முடிச்சு. ஏன்னா அந்த 4 வரையும் ஒன்றா வரணும்ல, அதோட நிப்பாட்டிக்கிட்டு இதை எடுத்துட்டு இப்போ வந்து சிவன் கன்று. இப்போ சாதா முடிச்சு. பின்னணுமே அந்த ஒயரையும் எடுத்து நம்ம வந்து மேலே தூக்கி போட்டுக்க வேண்டியதான். இல்லாட்டினா அந்த வரிசையில் நம்ம போட்டுக்கணும். இதில் வந்து போட வரல, இங்கே பாருங்கள், சாதா முடிச்சில் போட வரல, சிவன் கண்ணில் தான் போட வரும். அதுக்கு வந்து இதோட முடிச்சிருக்கோம். இது ஒயரு, இது 2ஆவது ஒயரு. இப்போ என்ன பண்ணுறோம், 3 நாட்டு போட்டிருக்கோம். 3 நாட்டு போட்டிருக்கோமா, இதை வந்து என்ன பண்ணுறோம், பச்சையை இன்னும் கொஞ்சம் வளர்த்திப்போம். பச்சையை வளர்த்தினோம்னாக்கா கரெக்டாக வந்துடும். இந்த பாருங்கள். அப்போ வந்து இந்த ஒயர்லேருந்து அதை சேர்த்துக்கணும். 2ஆவது ஒயர் இருக்க அதை சேர்த்து இப்படி பின்னிக்கணும். மேலே கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து சிவன் கன்று. சிவன் கன்று, அடுத்தது சாதாரண, அடுத்தது சிவன் கன்று. இது ஒன்றையுமே ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் காட்டுறேன்ல. இன்னும் 2 வரி கீழே உள்ளதில் பின்னிப்போம்.
அதோட நிப்பாட்டுவோம். நம்ம பச்சை வயரை அதோட நிப்பாட்டிப்போம். நிப்பாட்டிக்கிட்டு இதை கொண்டு வரணும். இப்போ இந்த ஒரு மேலே இங்கே உள்ள ஷேப்பில் 3 வரி கொண்டு வந்தோம். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுவோம். இதையும் உள்ளே வச்சு தான் பின்னிட்டு இங்கே வரைக்கும் கொண்டு வரணும். கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஒயரை மேலே எடுக்கணும். இப்போ வந்து சிவன் கண்ணாட்டு அப்போ இது உள்ளே வச்சுருங்க. இந்த ஒயரை வெட்டி விடாமல் சொருவாமல் நம்ம 4 வயரும் ஒன்றா கொண்டு வரோம். அதான் இதை உள்ளே தள்ளிணும். ஒரு வயருக்கு ஒன்று வெட்டினோம்னாக்க ரொம்ப நேரம் ஆகும். வெட்டாமல் அப்படியே மேலே தூக்குறோம். அதான் ஒயரை வெட்டாமல் தூக்குறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. முடி பாருங்க. நார்மல் நாட்டு இப்படியே நம்ம நிப்பாட்டுறோம். இதை மொத்தம் 3 வயர் வந்துடுச்சு. கீழே வந்துச்சு. இது நம்ம இதை மேலே கொண்டு வந்தோம். இப்போ வந்து இது கீழே வந்துடுச்சு. இப்போ இந்த சேப்பு வயரை மேலே கொண்டு வந்துட்டோம். சேப்பு வயரை மேலே கொண்டு வந்துட்டோம். இன்னொரு சேப்பையும் நம்ம மேலே கொண்டு வரணும். டோருக்கு பாருங்க. அடியில் உள்ளது வந்து இந்த சிவன் கண்ணுக்கும் மேலே கொண்டு வரணும். இது நார்மல் நாட்டு, இது சிவன் கண்ணு. அதுக்கு என்ன பண்ணுறோம், சிவன் கண்ணு மேலே உள்ளே வச்சு உள்ளேருந்து எடுத்து நம்ம அப்படியே மேலே கொண்டு வரோம். இல்லை எனக்கு புரியலன்னாக்கா நீங்கள் வெட்டி போட்டு சொருவி போட்டுக்கலாம். நம்ம ஒரு நடை சொருனமே அதோடு நம்ம இதை பின்னிக்கிட்டே மேலே கொண்டு வந்துடலாம். இல்லை எனக்கு புரியல, நான் வெட்டி விட்டு சொருனா அது உங்கள் இஷ்டம் தான். வெட்டி விட்டு சொரிக்கங்க. வெட்டி விட்டு சொருவாமல் இருக்கிறதுக்கு தான் இதை நான் காட்டுறேன். அதான் இப்போ எல்லா வயரையும் நம்ம சேர்த்துட்டோம். இன்னும் நம்மளுக்கு பச்சை சேர்க்கும் போது தான், அந்த பக்கம் பச்சையை நம்ம சேர்க்கும் போது தான் அதோடு முடிஞ்சிடும். அந்த பக்கம் பச்சை சேர்த்தோம்னா அதோட சேர்க்குறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம விறுவிறுன்னு மேலே பின்னிக்கிட்டு வர்றது தான். பாருங்க, இப்போ வந்து 4 வயரையும் ஒரு பக்கமாக வந்துடுச்சு. இப்போ இது மேலே இப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து கடைசியில் அந்தாண்ட சைடில் வந்து நம்ம முடியுது. தோற்கு பாருங்க, இந்த சைடில் நம்ம முடிச்சு நான் இப்போ அதை எப்படி போட்டோன்னா அதேமாரி இதை முன்னாடி சொருவிக்கிட்டு அப்புறம் அதை இந்த வயரை வச்சு மேலே பின்னிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இதை மேலே சொருவி பின்னிக்கிட்டு வாங்க. பின்னிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சிகப்பை மேலே கொண்டு வாங்க. அதேமாரி தான் இப்போ எப்படி கொண்டு வந்தோமோ அதேமாரி கொண்டு வரணும். ஏன்னா அதையும் போட்டு காட்டணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வீடியோ பெருசாக வரும். இங்கே பாருங்க, இதுலேருந்து எடுத்துருக்கோம். இப்போ இதுலேருந்து எடுத்து சிவன் கண்ணு நாட்டுக்கு மேலே சாதா போட்டு சிவன் கண்ணு சாதான்னு இப்படியே போட்டுருக்கோம். 1 2 3 4 5 6 8 9 போட்டுருக்கோம். 9 போட்டோம். அப்போ 2வது வயரை இதுலேருந்து எடுத்துருக்கோம். பாருங்கள், சாதா முடிச்சு 1 2 3 4 இதில் 9 4 இப்படி தள்ளி வச்சு போடுங்க. எல்லாம் ஒரே இதில் போட்டாக்கா சொருவுறதுல கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு. இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சு போடுங்க. இந்த பூ வந்துடுச்சு பாருங்கள். அதேமாரி வந்துடும். அதேமாரி அடுத்த நடை இந்த இடத்துல பச்சை நான் அங்கே எப்படி சொருகணுன்னா சிகப்பை எப்படி சொருகணுன்னா அதேமாரி பச்சையை சொரிக்கங்க. அதேமாரி போட்டுருவாங்க. இல்லைனா வெட்டி போகிறாங்கன்னு போடுங்க. நான் எதுவும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ கஷ்டம் தான், பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக எடுக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன்.